சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நானும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக செய்து கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அந்த விஷயத்தை நான் என்ன ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறேனோ அந்த நேரத்தில் நான் நல்லது செய்தேன் என்று அவர்கள் மனதுக்குள் நினைப்பார்கள். அதுவே அடுத்த நிமிஷம் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் என்ன செய்வார்கள் என்றால், சாய் எனக்கு எதுவுமே செய்யவில்லையே, நான் சாயை நம்பி நம்பி ஏமாந்து போனேன், நான் சாயை நம்பி நம்பிதான் கடனை வாங்கினேன், சாயை நம்பி நம்பிதான் இந்த ஒரு விஷயத்தை செய்தேன் என்று சொல்வார்கள். இந்த சாய் உங்களை ஏதாவது ஒரு இடத்தில் கடனை வாங்குங்கள் என்று சொன்னேனா? இல்லை, உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிய ஒரு விஷயத்தை செய்து கொடுக்காமல் தான் இருந்திருக்கிறேனா? நான் எதை சொல்கிறேனோ அதை நிச்சயமாக உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதும் செய்யாத பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எதையுமே மனதால் நினைத்து கூட பார்ப்பது கிடையாது. நீங்கள் உங்களுடைய இஷ்டத்திற்கு ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அது செய்வது கிடையாது. அதுவே உங்கள் இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு சாய் எனக்கு செய்யவில்லை என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். அந்த ஒரு சிலருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்கும் நான் வருகிறேன். நான் செய்யவில்லை ஒரு விஷயத்தை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். பெற்றுக்கொண்டு அடுத்த நிமிஷம் நான் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். இதை எந்த விதத்தில் நியாயம் என்று நீங்களே சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபருக்கு நீங்கள் செய்கிறீர்கள். அவன் அந்த பெரும் நேரத்தை தவிர மீதி நேரத்தில் உங்களை தூற்றுகிறான், பெரும் நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறான். அப்பொழுது அவனை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? நம் தான் செய்து கொண்டுதானே இருக்கிறோம் எல்லா விஷயத்தையும். ஆனால் ஏன் இவனுக்கு நன்றி இருப்பது கிடையாது என்று நினைக்கிறீர்களா இல்லையா? அப்பொழுது நானும் அப்படி நினைக்கலாமே, தவறில்லையே தங்கமே. ஆனால் இவர்களுக்கு மத்தியில் சில பேர் இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள். அதான் உன்னை மாதிரி. நான் ஒரு விஷயம் செய்து கொடுத்தேன், ஆனால் அதை பெற்றுக்கொண்டு நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சரியாக தரும் வரை காத்திருந்து அதையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். எதையுமே நீங்கள் இது நான் செய்யவில்லை, அது நான் செய்யவில்லை என்று சொல்லாமல், சாய் சொன்னார் நிச்சயம் என்றால் செய்வார், கண்டிப்பாக அவர் சொல்வதை மட்டும்தான் செய்வார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோன்றும். இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், இவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றும். இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் நான் வந்ததற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகள் ஆகிய உனக்கு, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் அனுபவிக்காத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீ ஆசைப்பட்டு கிடைக்காத விஷயங்கள், நீ ஆசைப்படாத நிறைய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அது எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் தானே? அதற்கெல்லாம் நான் உதவி செய்ய வேண்டும் தானே? இவ்வளவு பொறுப்பாக இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நான் அந்தந்த நேரத்திற்கு எல்லா விஷயத்தையும் செய்தால் தானே என்னுடைய பிள்ளையானவர் சந்தோஷமாக இருப்பாள். யாரோ ஏதேதோ சொல்லிவிட்டு போகட்டும். நீ என்னை புரிந்து கொண்டாய். உன்னோடு நான் இருக்கிறேன். காலம் முழுவதும் உனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் தருவதற்கு நான் இருக்கிறேன். சில பேருக்கு நான் என்ன செய்தாலும் நான் செய்யவில்லை என்று தான் சொல்கிறார்கள். அதுவே உன்னை போல சிலர் நான் ஒரு விஷயம் செய்தால் கூட நிச்சயமாக எனக்காக சாய் எல்லாவற்றையுமே செய்வார் என்று நம்புகிறீர்கள். நம்புங்கள். நம்புபவர்களை நான் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன். என்னை நம்பினால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நல்லதுதான் நடக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு கெட்டதும் நடக்கவே நடக்காது. காலம் முழுவதும் உங்களுக்கான பல திட்டங்களையும் பல நல்ல நல்ல விஷயங்களையும் நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். நீங்கள் இதற்கு மேல் எதையும் போட்டு குழப்பி கொள்ள வேண்டாம். நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வாழ்க்கையில் இன்று நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மறக்கும் அளவுக்கு சீக்கிரமாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். கோடிக்கணக்கில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கையில் புரளும் அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நானும் உங்களுக்கு செய்து கொடுப்பேன். வாழ்க்கையில் எதுவுமே மாறாதது கிடையாது, எல்லாமே மாறும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது
பட்டுக்கொண்டு இருக்கும் இந்த கஷ்டமானது மாறி உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் நேரம் வரும். அதாவது ஏன் நாளையிலிருந்து கூட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறலாமே. எதுவுமே கிடைக்காது நடக்காதது என்பது எதுவுமே கிடையாதே. எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நடக்கும். காலம் முழுவதும் நான் உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை ஒருபொழுதும் அசைத்து கூட பார்க்க முடியாது. நீதான் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறாய். தங்கமே, இந்த சாய் உன்னோடு தான் அம்மா இருக்கிறேன். எந்நாளுமே இருப்பேன். ஒரு நாள் இருப்பேன், ஒரு நாள் உன்னோடு இருக்க மாட்டேன் என்பது ஒரு நாளும் கிடையாது. இந்த சாய் இருக்கிறேன் என்பதை சீக்கிரத்தில் நீ உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நானே பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ப்பேன். உன்னுடைய எதிர்காலத்திலும் சரி, உன்னுடைய இப்பொழுது இருக்கும் இந்த நிகழ்காலத்திலும் சரி, தவறான ஒரு விஷயங்கள் நடந்தால் கூட அதை அப்பப்போ நான் வந்து சரி செய்து உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி வழி நடத்தி விடுவேன். பொன்னான இனி வரும் ஒவ்வொரு பொன்னான நேரத்தையும் நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வீணாக்கி விடாதே. எல்லா விஷயத்தையும் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரும் வாய்ப்புகள் உனக்கு தேவையானதை நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணமே தவிர உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பது நிச்சயமாக என்னுடைய எண்ணமே கிடையாது. நீதான் நினைக்கிறாய் என்னை சாய் கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று. நான் உன்னை சந்தோஷமாக வைத்து பார்க்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். சீக்கிரத்தில் பார், எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி சந்தோஷமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறேன். இனிமேல்தான் அனைத்திற்கும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு முன்பு நடந்த எந்த ஒரு சிறு விஷயத்தையும் நினைத்து நீ பயப்படவே கூடாது. காலம் முழுவதும் நான் இருப்பேன். நானே உனக்கான அனைத்து வழிகளையும் காட்டி உன்னை எந்த இடத்தில் சேர்த்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பாயோ அந்த விஷயம் நிச்சயமாகவே கிடைக்கும். இருப்பதை வைத்து இப்பொழுது வாழ்ந்து வா. நிச்சயமாக நீ எதெல்லாம் நினைத்தே இருக்க மாட்டாயோ, எதெல்லாம் உன்னிடம் இல்லையோ, அந்த நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். தைரியமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டுமே தர இந்த சாயாகிய நான் இருப்பேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.